கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அதிகாலை வேளை ஜெபத்தில் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது யோவான் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீ போ, இனி பாவம் செய்யாதே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, விபச்சாரத்திலே கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்ட ஸ்திரீ முற்றிலுமாய் பரிசுத்தத்தை இழந்து போனதையும் பாவத்தின் அகோரத்தையும் கர்த்தர் மன்னித்து ஒரு புதிய ஆரம்பத்தை ஏற்படுத்தி வைக்க சித்தமானார் என்பதை இங்கே நாம் காண முடிகிறது. அவர் அன்போடு சொன்ன வார்த்தைதான், நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்பதாகும். பிரியமானவர்களே, எந்த ஒரு மனுஷன் தன் பாவங்களை உணர்ந்து மனஸ்தாபத்தோடும் கண்ணீரோடும் அறிக்கையிட்டு சிலுவையை நோக்கி பார்க்கிறானோ அவனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு ஆரம்பத்தை ஏற்படுத்தி வைக்கிறார். தன்னுடைய இரத்தத்தினாலே பாவங்களற கழுவி பரிசுத்தத்தை ஆரம்பித்து வைக்கிறார். தன்னை குற்ற நிவாரண பலியாக மாற்றிக்கொண்டு நம்முடைய பாவங்களுக்கான தண்டனையை தாமே ஏற்று பாவங்களை முற்றிலுமாக மன்னிக்கிறார். அசுத்தமான இந்த உலகத்திலே பல முறை பாவம் செய்ய தூண்டப்பட்டிருக்கிறீர்களோ, பரிசுத்தத்தை இழந்து கொண்டிருக்கிறீர்களோ, அசுத்தத்திலேயே விழுந்து கிடக்கிறீர்களோ, குற்ற மனசாட்சியினால் பாதிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறீர்களோ, பிரியமானவர்களே, கண்ணீரோடு சிலுவையை நோக்கி பாருங்கள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்களை கழுவி சுத்திகரிக்கட்டும். இரத்தாம்பரம் போல உங்கள் பாவங்கள் சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போல வெண்மையாக்குவேன் என்று அவர் வாக்களித்து இருக்கிறாரே. அவர் நிச்சயமாகவே பாவ மன்னிப்பை தந்து மீண்டும் உங்களை தன்னுடைய கிருபையினாலே நிலைநிறுத்துவார். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறது மட்டுமல்லாமல் அதை மறந்து விடுகிறேன் என்று சொல்லியிருக்கிறாரே. கடலின் ஆழத்தில் போட்டு விடுவேன், அதை எண்ணாமலும் இருப்பேன். கார்மேகம் போன்ற உன் பாவங்களை அகற்றி என் முதுகுக்கு பின்பாக எரிந்துவிட்டு கிழக்கிற்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் பாவங்களை உன்னை விட்டு அகற்றி விடுவேன் என்றும் அவர் சொல்லியிருக்கிறார் அல்லவா? பிரியமானவர்களே, பாவத்தோடு ஒரு நாளும் விளையாடி கொண்டிராத எங்கள் பிரியமானவர்களே, பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று வேதம் திட்டமும் தெளிவுமாய் சொல்லுகிறது. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போமாம். நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களாக இருப்போம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். பிரியமானவர்களே, பாவ வாழ்க்கையை முற்றிலுமாக அகற்றிவிட்டு பரிசுத்த வாழ்க்கைக்கு நீங்கள் திரும்புங்கள் என்று இந்த காலை வேளையிலும் பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் பேசி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாக இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். நிச்சயமாக இந்த அதிகாலை வேளையிலும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் காணக்கூடிய எப்படிப்பட்ட பாவங்கள் இருக்கும் என்று சொன்னாலும் பிரியமானவர்களே, அதை நீங்கள் விட்டுவிடுவேன் என்று நீங்கள் அறிக்கை பண்ணுங்கள். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் தேவ சமூகத்தில் நீங்கள் உங்கள் கண்ணீரை நீங்கள் வடியுங்கள், அவருக்கு வெளிப்படுத்துங்கள், அவரிடத்தில் பாவங்களை அறிக்கை செய்யுங்கள். இனி நான் பாவம் செய்ய மாட்டேன் என்று அவரிடத்தில் நீங்கள் ஒரு ஒப்புரவாகுங்கள். பிரியமானவர்களே, என் தேவன் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் அவர் அதிசயங்களை செய்வார். ஏனென்றால் பாவம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள அது தாமதமாகி கொண்டே இருக்கும். அநேகருடைய வாழ்க்கையிலே இப்படித்தான் நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை என்னால் ஆழமாக சொல்ல முடியும். ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் சிக்கி இருப்பீர்கள். பிரியமானவர்களே, ஏதோ ஒரு குறைபாடுகள் உங்களிடத்தில் காணப்பட்டு கொண்டே இருக்கலாம். தேவன் பிடிக்காத, அவருக்கு சித்தமில்லாத ஏதோ ஒரு பாவத்தை, ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் செய்து கொண்டு இருக்கலாம். பாவம் என்றால் ஏதோ விபச்சார பாவங்கள், மதுபானம் அடிக்கிறது, அப்படி அது மாற்றம் அல்ல. நீங்கள் பொய் சொன்னாலும் பாவமே, நீங்கள் மற்றவர்கள் வேதனைப்படும்படி வார்த்தைகளை சொன்னாலும் பாவமே, நீங்கள் மற்றவர்களை சபித்தாலும் பாவமே. நிச்சயமாக பிரியமானவர்களே, உங்களுக்குள் பொறாமை வரும் என்று சொன்னால் பாவம், மற்றவருடைய பொருள்களை இச்சிப்பீர்கள் என்று சொன்னால் பாவம். நிச்சயமாக ஆக அநேக காரியங்கள் உண்டு. இவைகளை நீங்கள் யோசித்து பாருங்கள்.
எல்லாவற்றிற்கும் மேலாக உங்கள் சொந்த சகோதரரிடத்திலே, உங்கள் சொந்த சகோதரியினிடத்திலே, உங்கள் பெற்றோரிடத்தில், இல்லை என்று சொன்னால் உங்கள் உற்றார் உறவினிடத்தில் நீங்கள் மனக்கசப்பாக இருப்பீர்கள் என்று சொன்னால், அவர்களை மன்னிக்க முடியாத தன்மை உங்களுக்குள் காணப்படும் என்று சொன்னால் அது மிகப்பெரிய பாவமாக கருதப்படுகிறது. ஆக நிச்சயமாக பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் இன்று இருக்கும் என்று சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் அதை அறிக்கை செய்யுங்கள். உங்கள் சகோதரரை மன்னியுங்கள், உங்கள் சகோதரியை மன்னியுங்கள். உங்களுக்கு துரோகம் பண்ணினவர்களை நீங்கள் மன்னிக்கிறேன் என்று சொல்லுங்கள். அந்த கசப்பை எடுத்து நீங்கள் வெளியே எரிந்து விடுங்கள். பிரியமானவர்களே, உங்களுக்குள் கிறிஸ்துவின் அன்பினால் நீங்கள் நிரப்பப்படும்படி தெய்வ ஆவியானவரிடத்தில் ஒப்புக்கொடுங்கள். நிச்சயமாகவே என் தேவன் அதிசயங்களை காணச் செய்வார். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. கிருபையும் இரக்கமுள்ள தெய்வமே, எங்களை அதிகமாக நேசிக்கிறவரே, உன்னதமானவரே, உயர்ந்தவரே, எங்கள் கரங்களை பிடித்து நீ பயப்படாதே, நீ கலங்காதே, நீ திகையாதே என்று சொல்லக்கூடிய ஒரு உண்மையுள்ள தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் இயேசப்பா. நாங்கள் பாவிகளாக இருக்கையில் இயேசுவே நீர் எங்களுக்காக மரித்ததினாலே பிதாவாகிய தேவன் எங்கள் மேல் வைத்திருக்கிற அவருடைய அளவில்லாத அன்பை நீர் எங்களுக்கு விளங்க பண்ணினீர். அதற்காக கோடி நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஹல்லேலூயா. உம்முடைய மகிமையான கரம் இந்த காலை வேளையில் வெளிப்படட்டும் இயேசுவே. ஹல்லேலூயா. எங்களுக்காக நீர் யுத்தம் செய்கிறவர், எங்கள் தடைகளை நீக்குகிறவர் அப்பா. எங்கள் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் நீரே. எங்களுக்காக நின்று பட்சிக்கும் அக்கினியா எழும்புகிறவர் அப்பா. நீங்கள் பயங்கரமான கர்த்தர் என்று வேதம் சொல்லுகிறது. எசப்பா, உம்முடைய பரலோக மன்னாவை இந்த காலை வேளையிலே நீர் கொடுக்கிறீர். உம்முடைய பிள்ளைகளுக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரம குயவனே, எங்களை நீர் உருவாக்குவீராக ராஜா. பட்சபாதம் இல்லாமல் எங்களை நடத்துகிற நல்ல தெய்வம் அப்பா நீங்கள். ஹல்லேலூயா. இயேசுவே, நீண்ட ஆயுசுள்ளவர் நீர், நீடிய சாந்தம் உள்ளவர். ஹல்லேலூயா. தேவ தன்மையின் சொரூபமாய் நீர் இருக்கிறீர். அவருடைய அச்சு அடையாளமாக நீர் இருக்கிறீர். பிதாவுக்கு அப்பா ஏற்ற சாயலும் இடத்தில் இருக்கிறது. நீர் பிதாவுடைய ஹல்லேலூயா காரியங்களை நீர் எங்களுக்கு இந்த பூமியில் வந்து வெளிப்படுத்தினீரப்பா. அவருடைய உள்ளத்தின் காரியங்களை, அவருடைய விருப்பங்களை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தும்படி இந்த பூமிக்கு வந்தீரே, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. அவர் என் பிதா மட்டுமல்ல, அவர் உங்கள் பிதா என்று நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தீரே, உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. இப்பொழுதும் அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய அந்த புத்திர சுவிகாரத்தை நீர் எங்களுக்கு வாங்கி தந்தீரே, உமக்கு நன்றி அப்பா. பிரிந்து போன எங்கள் உறவுகள், அதாவது பிதாவுக்கும் எங்களுக்கும் நடுவாயிருந்த துறைச்சிலை நீர் கிழித்து எறிந்தீரே அப்பா. எஸ்டர்டே பிதாவுக்கும் எங்களுக்கும் நடுவாயிருந்த பிரிவினையில் இருந்து எங்களை அப்பா நீர் விடுதலையாக்கி எங்களை ஒன்றாக இணைத்து ஹல்லேலூயா. இப்பொழுதும் நாங்கள் தைரியமாக அந்த கிருபாசன தண்டையில் நின்று அப்பா பிதாவே என்று உன்னதமாய் உத்தமமாய் எல்லாவற்றுக்கும் மேலாக உரிமையாய் நாங்கள் கூப்பிடும்படியாக எசப்பா நீர் கிருபை பாராட்டினீரே. அதற்காக உமக்கு கோடி நன்றி செலுத்துகிறேன் அப்பா. மகத்துவம் உள்ள தெய்வமே, ஹல்லேலூயா. இயேசுவே, எங்கள் அக்கிரமங்கள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் சரி அதை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் தெய்வமே நீர் மாத்திரமே அப்பா. ஹல்லேலூயா. இயேசுவே, இந்த காலை வேளையிலும் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற, இந்த சத்தத்தை கேட்கிற அப்பா இயேசுவே, இந்த ஜெபத்தை அநேகருக்கு அனுப்புகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய கரம் இறங்கட்டும் சுவாமி. ஆமாராஜா. எசப்பா, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்னவர். இந்த காலை வேளையில் கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, நீ பயப்படாதே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உங்கள் பாவங்களை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம். அவைகளை அறிக்கையிட்டு நீங்கள் விட்டுவிடுங்கள். என்னால் இந்த அசுத்த கிரியைகளை என்னால் விட முடியலையே, இந்த பாவத்தை விட்டு ஓய முடியலையே, என்னால் புரளி பேசாமல் இருக்க முடியவில்லையே, மற்றவர்கள் குற்றம் சாட்டாமல் இருக்க முடியவில்லையே, ஐயோ என் மாமியார் மேலே நான் கசப்பாக இருக்கிறேன், இல்லைன்னு சொன்ன என் மருமகள் மேல் நான் கசப்பாக இருக்கிறேன், ஹல்லேலூயா, உறவுகளில் அநேக கசப்புகளை அனுபவித்து இருக்கிறேன், ஆகவே நான் அவர்களை மன்னியேன் என்று சொல்லக்கூடிய தன்மைகளை விட்டு இந்த காலை வேளையில் நீங்கள் விலகி எசப்பா உம்முடைய கற்பனைகளை நான் கை கொள்ளுவேன் அப்பா. எனக்கு கற்றுத்தாரும், இல்லை என்று சொன்னால் எனக்கு பலன் தாரும். நான் எல்லோரிடத்திலும் சமாதானமாக இருக்கும்படி, எல்லோரிடத்திலும் நான் சமாதானம் பண்ணும்படி என் உள்ளத்தை நீர் பலப்படுத்தும் என்று சொல்லி இந்த நேரத்திலும் பிரியமானவர்களை நீங்கள் ஜெபித்து பாருங்கள். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவார்களாம். எசப்பா, ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலும் அப்பா உம்முடைய மகிமை வெளிப்படட்டும் சுவாமி. உம்முடைய சீஷர்களை பார்த்து நீர் சொன்னீங்க, ஹல்லேலூயா, நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எதினால் அறியப்படுவீர்கள்? நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் அன்பு செலுத்துகிற பொழுது, ஒருவரை ஒருவர் நேசிக்கிற பொழுது, ஒருவரை ஒருவர் நீங்கள் மன்னிக்கிற பொழுது, ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கிற பொழுது, இப்பொழுது நீங்கள் என்னுடைய சீஷர்கள், நீங்கள் என்னுடைய பிள்ளைகள், நீங்கள் என்னுடைய குடும்பம் என்று என்னால் சொல்ல முடியும் என்று சொன்னீங்களே அப்பா. இந்த காலை வேளை அப்பா ஒரு விசேஷ
பிரவேசித்த வேளையாக இருக்கட்டும். இந்த நாள் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளங்களையும் நீர் தொடுகிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, மீண்டும் எங்களை கட்டுகிறவர், மறுபடியும் எங்களை தேற்றுகிறவர், எங்கள் பலவீனத்தில் பலன் தருகிறவர் அப்பா, சத்துருக்களை சிதறடிக்கிறவர். எசப்பா, இந்த காலை வேளையிலும் அப்பா உம்முடைய ஆவியை நீர் அளவில்லாமல் ஊற்றுவீராக. ஹல்லேலூயா. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுகிற தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. என் கால்கள் வலுவாதபடி நான் நடக்கிற வழியை அகலமாக்குகிற தேவன் அப்பா, என்னை விசாலமான இடத்துக்கு கொண்டு வருகிறவர். எசப்பா, என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர் அப்பா, எனக்கு முன்பாக சென்று கோணலானவைகளை செவ்வையாக்குகிறவர். நெருக்கத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிற பொழுது நீர் எங்களுக்கு பதில் தருகிற தேவனாக இருக்கிறீங்க சுவாமி. ஹல்லேலூயா. எசப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னை வல்லடிக்கு நீக்குகிறவரே, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. ஹல்லேலூயா. எசப்பா, என் தலையை மேன்மைப்படுத்துகிறேன், தலையை உயர்த்துகிறவர். ஹல்லேலூயா. புது பலத்தால் எசப்பா நீர் எங்களை நிரப்புவீராக ராஜா. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டதற்காக நன்றி. இம்மட்டும் அப்பா என்னை நடத்துகிறீர், உமக்கு நன்றி. நான் கற்பத்தில் உற்பவித்த நாள் முதல் நீர் என்னை ஆதரித்து வந்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எத்தனை பேர் என்னோடு சேர்ந்து சொல்ல போகிறீங்க பிரியமானவர்களே? ஹல்லேலூயா. சொல்லுங்கள். என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே, என் சிறு வயது முதல் எனக்கு போதித்து வந்தவர் நீரே. ஹல்லேலூயா. என்னுடைய எண்ணம், என்னுடைய நோக்கம், என்னுடைய சிந்தை நீரே அப்பா. என் சிந்தையை கவர்ந்தவரே, உமக்கு கோடி நன்றி. என் அலைச்சல்களை நீர் அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறீரப்பா. ஹல்லேலூயா. சகலவற்றையும் நீர் எண்ணி வைக்கிற தேவனாக இருக்கிறீர் சுவாமி. என் மேன்மையை பெருக பண்ணுகிறீர், உமக்கு நன்றி. என்னை மறுபடியும் தேற்றுகிறவரே, உமக்கு நன்றி. உம்முடைய ஆலோசனையின்படி என்னை நடத்தி அப்பா, முடிவிலே என்னை மகிமையாகி அப்பா, மகிமையில் என்னை ஏற்றுக்கொள்ளும் தேவன் அப்பா. என் காலை தள்ளாட விட்டார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லுறீங்க? ஹல்லேலூயா. என்னோடு இணைந்து சொல்லுங்க. என் காலை நீ தள்ளாட ஒட்டீரப்பா. என்னை காக்கிற என் தேவன் நீர் உறங்குவதும் இல்லை, நீர் தூங்குவதும் இல்லை. பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் என்னை சேதப்படுத்துவதில்லை. ஹல்லேலூயா. என்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிற கர்த்தர் அப்பா நீங்கள். ஹல்லேலூயா. அவர் உன் ஆத்துமாவை காப்பார், உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதலைக்கும் என்றென்றைக்கும் அவர் காப்பார். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. இந்த அதிகாலை வேளையிலுமே நாங்கள் உயர்த்துகிறோம். இந்த தேவ மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த காலை வேளையில் தொடுவதற்காக நன்றி. சத்துருக்கள் இந்த காலை வேளையில் அப்பா சிதறி போவதற்காக நன்றி. வியாதியஸ்தர்களை சுகமாக்குகிறீர், நன்றி. பலவீனர்களை பலவான்களாய் மாற்றுகிறீர், நன்றி. உடைக்கப்பட்ட உள்ளங்களை தேற்றுகிறீர், உமக்கு நன்றி அப்பா. இந்த ஜெபத்தில் அப்பா இணைந்து வருகிற இந்த ஜெபத்தில் என்னோடு பங்கெடுக்கிற ஹல்லேலூயா அந்த சத்தத்தை கேட்கிற யாராக இருந்தாலும் சரி, ஹல்லேலூயா. எசப்பா, நீர் மதத்திற்கும் எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டவர் அப்பா. நீங்கள் சகல ஜனங்களும் உடைய பிள்ளைகள் அப்பா. இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் நேசிக்கிறீர் சுவாமி. ஒவ்வொருவரும் அப்பா உம்முடைய பரிசுத்தத்திற்குள் வர வேண்டும் அப்பா, அந்த பரலோகத்திற்கு வர வேண்டும் என்பது உம்முடைய சித்தம், உம்முடைய விருப்பமாக இருக்கிறது. இந்த காலை வேளையிலும் அப்பா இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய ரத்தம் கழுவட்டும், பரிசுத்தப்படுத்தட்டும் சுவாமி. ஹல்லேலூயா. சர்ப்பத்தின் ஆவிகள் உம்முடைய பிள்ளைகளை விட்டு விலகி போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. பிள்ளைகளை அலைக்கழிக்கிற சர்ப்பத்தின் ஆவியை இந்த காலை வேளையில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுதே நான் உன்னை கடிந்து கொள்ளுகிறேன். இயேசுவின் நாமத்தில் நீர் இப்பொழுதே பிள்ளைகளை விட்டு வெளியேறுவாயாக இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. சர்வ வல்லமை உள்ளவருடைய கரம் இப்பொழுது இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பாவத்துக்கு தூண்டுதலாக இருக்கிற பிசாசை, பாவம் செய்ய ஏவுகிற பிசாசே, உன் கிரியைகளை நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் நான் கட்டுகிறேன். ஆசீர்வாதங்கள் வரவிடாதபடி தடை செய்கிற பொல்லாத பிசாசை இயேசுவின் நாமத்தில் நான் உன்னை கட்டுகிறேன். எங்கள் குடும்பங்களுக்கு, எங்கள் பிள்ளைகளுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை தடை செய்கிற அசுத்த ஆவியை இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் உன் கிரியைகள் எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியின் அக்கினினால் நான் முறியடிக்கிறேன். தேவ வல்லமை இந்த நேரத்தில் வெளிப்படட்டும் அப்பா. எங்கெல்லாம் ஆசீர்வாதங்கள், பிள்ளைகளுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் தடையாக இருக்கிறதோ அவைகள் எல்லாம் வந்து சேர நீர் கிருபை பாராட்டும் அப்பா. அமராஜா எசப்பா, முடியாத காரியங்களை முடிய செய்கிறவர் தான் எங்கள் பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, இந்த நேரத்தில் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அசைவாடுங்க சுவாமி. ஹல்லேலூயா. அன்றைக்கு மேல் வீட்டு அறையில் நீர் இறங்கினீர் அப்பா. ஒரு புதிய பலத்தால் உம்முடைய பிள்ளைகளை நிரப்பீர், புதிய பாஷைகளை கொடுத்தீர். இந்த காலை வேளையிலும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் தேவ ஆவியானவர் வல்லமையாய் இறங்குவாராக. எஸ்டடி மரித்த லாசருவை உயிரோடு கூட எழுப்பின பரிசுத்த ஆவியானவரே. ஹல்லேலூயா. அப்பா பிதாவே, இயேசுவே, நீர் பேசின பொழுது ஆவியானவர் செயல்பட்டாரே, அதுபோல இந்த காலை வேளையிலும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் தானே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாருடைய சரீரத்தில் பலவீனங்கள், வியாதிகள், ஹல்லேலூயா, சரீரம் மரித்து போய் இத்து போய் இருக்கும் என்று சொன்னார். இந்த காலை வேளையிலும் இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுது சரீரத்தில் ஒரு புது ஜீவன் இறங்கட்டும். இயேசுவின்
நாமத்தில் ஜீவன் இறங்குவதாக. உன்னதமானுடைய கரம் இந்த காலை வேளையில் தொட்டு உடைய பிள்ளைகளை பலப்படுத்தட்டும் அப்பா. எப்படிப்பட்ட வியாதியும் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போக கடவுள். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். எப்படிப்பட்ட இரத்தம் சம்பந்தமான ஹல்லேலூயா வியாதிகளும் இப்பொழுது மறைந்து போகட்டும். வயிற்றில் கட்டி இயேசுவின் நாமத்தில் மறையட்டும். யூட்ரஸில் பிரச்சனை மறைந்து போகட்டும் அப்பா. ஹல்லேலூயா. கண்களில் பிரச்சனை இயேசுவின் நாமத்தில் குணம் உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும். காதுகளில் பிரச்சனை இயேசுவின் நாமத்தில் அற்புத சுகம் இப்பொழுது உண்டாகட்டும் அப்பா. ஹல்லேலூயா. மூளையில் காணக்கூடிய கட்டிகள் மறைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. கைகளில் காணக்கூடிய இயேசப்பா பலவீனங்கள் எல்லாம் மாறட்டும் அப்பா. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் நான் பேசுகிறேன். டயபெட்டிஸ் மற்றும் பிளட் பிரஷர் எப்படிப்பட்ட வியாதிகளாக இருந்தாலும் சரி, இயேசுவின் நாமத்தில் நான் இப்பொழுது பேசுகிறேன். இந்த அதிகாலை வேளையில் நான் பேசுகிற இந்த நேரத்தில் அப்பா சுகமளிக்கும் வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவதாக. விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பலத்தை பெற்றுக்கொள்ளட்டும். பொல்லாத பிசாசை பலவீனப்படுத்துகிற ஆவியே இயேசுவின் நாமத்தில் வெளியேறு. இயேசுவின் நாமத்தில் வெளியேறு. ஹல்லேலூயா. நாங்கள் இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள். என்னோடு இணைந்து சொல்லுங்க பிரியமானவர்களே, நான் இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டவள். ஆக பிசாசே, நீ என்னை தொட உனக்கு இனி அனுமதி கிடையாது. காரணம், என் பாவங்கள் எல்லாம் என் இயேசு இரட்சகர் கழுவி விட்டார். பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி எனக்குள் போடப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய அச்சு அடையாளங்கள் என் மேல் இருக்கிறது. நான் இப்பொழுது பூமிக்கு சொந்தக்காரன் அல்ல, நான் பரலோகத்துக்கு சொந்தக்காரனாக இருக்கிறேன். ஆகவே பிசாசே, நீ என்னை நெருங்க முடியாது. வியாதியே, நீ என்னை பலவீனப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. பொருளாதார நெருக்கமே, நீ என்னை தரித்திரத்துக்குள் கொண்டு போக முடியாது. ஏனென்றால் ஐஸ்வர்யமுள்ள தேவன் என்னை ஐஸ்வர்யவானாய் மாற்றும்படி எனக்காக கல்வாரி சிலுவையிலே அவர் தரித்திர கோலத்தை எடுத்திருக்கிறார். எனக்காகவே நான் ஐஸ்வர்யவானாக மாறும்படி இயேசுவின் நாமத்தில் ஐஸ்வர்யம் பிள்ளைகளை தேடி வரட்டும் அப்பா. சுகம் தேடி வருவதாக. ஆரோக்கியம், சுகம் எல்லாம் இப்பொழுது பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. சர்வ வல்லமை உள்ளோடைய கரம் இப்பொழுதும் அற்புதங்களை செய்வதற்காக நன்றி. இந்த நாளை தந்தீரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இந்த புதிய நாளை நீர் கொடுத்திருப்பதற்காக கொடி நன்றி சுவாமி. மீண்டும் ஒரு நாளை எங்களுக்காக தந்திருக்கிறீர், உமக்கு நன்றி அப்பா. இந்த நாளிலே அப்பா உமக்கு பிடித்த காரியங்களை, உமக்கு சித்தமான காரியங்களை அப்பா நாங்கள் செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க. பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் எங்களோடு கூட இருக்கட்டும். தேவ தூதர்கள் எங்களை சுற்றிலும் உலாவிக் கொண்டு இருக்கட்டும். எங்களை மாத்திரமல்ல, எங்கள் குடும்பங்களை, எங்கள் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. தேவ பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும் அப்பா. உடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்பட்டு நடக்க எங்களை உதவி செய்யுங்க. இந்த நாள் அப்பா எங்களுக்கு இன்று வெற்றியுள்ள நாளாக இருக்கட்டும், ஜெயமுள்ள நாளாக இருக்கட்டும், பிசாசை துரத்தும் நாளாக இருக்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. நாங்கள் மேன்மையடையும் நாளாக இருக்கட்டும் என்று சொல்லி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன். பலப்படுத்தும் அளவில்லாத நம்முடைய கிருபையும் சமாதானம் இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவதாக சுவாமி. ஹல்லேலூயா. துதிகன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன். என்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.